குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல் விஷயம் அது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இப்போ இந்த இப்ப மக்களை வந்து சந்திக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. சோ அதனால இப்ப எங்க தளபதி வராரு, சந்திக்க போறாரு. அப்ப தெரியும் கழகத்தோட நிலவரம் என்ன அப்படிங்கறத அப்ப தெரிஞ்சுப்பாங்க எல்லாருமே. நாங்க இப்ப 5 மணிக்கு நாங்க எல்லாருமே வந்துட்டோம், லேடிஸ் எல்லாருமே. இன்னைக்கு ஒர்க்கிங் டே தான், அதையும் தாண்டி தான் எல்லாருமே வந்திருக்கோம். தளபதியை பாக்குறதுக்காக, எங்க கடவுளை பாக்குறதுக்காக நாங்க வந்திருக்கோம். நாங்க என்ன பண்ணல. இப்போ நாங்க நிறைய மீட்டிங்லாம் நாங்களும் போயிருக்கோம். பெண்கள் பாதுகாப்புன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா. இப்ப இன்னைக்கு எல்லாருமே அண்ணனும் தம்பியுமா எல்லாருமே எங்களுக்கு துணையா இருக்காங்க, பாதுகாப்பா இருக்காங்க. இது வேற எதுல தருவாங்க நமக்கு? நம்ம தளபதி வந்து அவருடைய தலைமை மூலியமா நமக்கு வர்றதுனால எல்லாரும் அவங்கள மாதிரியே தளபதியோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறனால எல்லாருமே ஒழுக்கத்தோட இருக்கிறாங்க. அதனால எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பாதுகாப்பா இருக்கோம் நாங்க. எல்லாருக்குமே யாருக்கு பதிலடி கொடுக்காது, எல்லாருக்குமே பதிலடி கொடுப்பாரு அவரு. இல்ல ஆல்ரெடி அதெல்லாம் நிறைய துவச்சு எடுத்தாச்சு, நிறைய கொடுத்தாச்சு. இன்னைக்கு வேற புதுசா அவர் பேசுவாரு. அவரு ஆனா கடவுளை கூட டைரக்டா பார்த்தது இல்லைனா. சோ இப்ப எங்க கடவுளை டைரக்டா வரனால நாங்க டைரக்டா லைவ் டு லைவ் பார்க்க போறோம். அப்படின்னும் போது நாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கிறோம். பெண்களுக்கு என்ன சேஃப்டி தரேன்னு சொல்லியிருக்காரு அவங்க. டிஎம்கேவா இருக்கட்டும், ஏடிஎம்மா இருக்கட்டும், அதே சீமான் அண்ணா இருக்கட்டும், எல்லாருமே பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்ன வரையும் அதுக்குரிய ஸ்டெப் யாருமே 1% கூட எடுத்தது கிடையாது. ஆனா எங்க தளபதி இன்னும் ஆட்சிக்கே வரல. ஆட்சிக்கு வராததுக்கு முன்னாடி இன்ன வரையும் ஒரு சென்னையில ஒரு செக்ஸ் ஹராஸ்மெண்ட் நடந்ததுல அதுக்கு முற்றுப்புள்ளி எங்க தளபதி வச்சார்ல. வேற எந்த கட்சிக்காரங்க வச்சாங்க? அதுக்கு இன்ன வரையும் எந்த சொல்யூஷனுமே எடுக்கல. எங்க தளபதி தவிர வேற யாருமே எடுக்கலையே. போய் எங்க தளபதி தானே டைரக்டா கொடுத்து எல்லாமே பண்ணி கொடுத்திருக்காரு. சோ அத பொறுத்தவரை எங்களுக்கு ரொம்ப ஹாப்பிடா இருக்கோம். நாங்க ஐயோ சொல்லவே முடியாத அளவுக்கு சந்தோஷம். எங்களுக்கு திருப்பு முனை தான். நாங்க திருச்சியில வந்து வராரு, நாங்க எவ்வளவு பேர் வரோமோ அவ்வளவு ஓட்டு அவருக்கே தான். நாங்க எல்லாமே சாமிக்கு, ஆமா அவர் கடவுளே வரப்ப அவருக்கு வரவேற்பு கொடுக்கறோம். கடவுள் சமத்துல வைக்கிறோம் அவரு. ஆமா, எங்க பிள்ளைகளுக்குலாம் அவர் தான் தாய்மாமன், தளபதி தான் தாய்மாமன் எங்க பிள்ளைகளுக்குலாம். வேற என்ன சொல்லுவீங்க உங்க தளபதி விஜயை பத்தி? ஏன்னா வெளியவே வரமாட்டாருன்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து மக்களை சந்திக்க வராரு. அதான் வந்துட்டு இருக்காரு. தடம் நிறைய போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் படத்துல அவருக்கு ரூமே கொடுக்கல. இப்ப கடைசி நேரத்துல இந்த உள்ளார இறங்கும் ஆட்சிக்கு வந்துருவாருங்கிறதுக்காண்டியே அவங்க ரூம் கொடுக்காம இது பண்றாங்க. அதனால எங்களுக்கு ரசிகர் எங்க விஜய்க்கு நாங்க எல்லாருமே வீடு இருக்கு அவருக்கு. இது வந்து சொந்த வீடு எல்லாத்துக்கும் இருக்கு. தாய்மா இருக்கிறது நாங்க கொடுக்குறோம் எங்க தளபதிக்கு வீடு. எனக்கு சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ தீவிரமான ரசிகை நானு. ஆமா, இல்ல அப்படின்றதுக்காக கிடையாது, கட்சிக்கு வந்தன்றதுக்காக கட்சிக்காரங்கன்னு கிடையாது. அப்பல இருந்து எனக்கு விஜய பிடிக்கும் அப்படின்றதுனால நான் இதுல இருக்கேன், அவ்வளவுதான். விஜய் ரசிகை, 25 வருஷமா விஜய் ரசிகையா இருக்கேன். ரொம்ப பிடிக்கும் விஜய. என் பிள்ளைங்களுக்கு தாய் மாமனா இருக்கணும். என் பிள்ளைங்க 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்கு. எனக்கு 2 பிள்ளைங்களுக்கு தாய் மாமனா இருக்கணும், இருந்து சீர் செய்யணும். விஜய் வந்து விஜய் தளபதியோட ரசிகர். அவங்க 2 பசங்களும் எனக்கு தாய்மாமன் சொல்லி விஜய்க்காக நாங்க வந்து எங்களுக்கு போஸ்டிங் வேணும், அது வேணும், இந்த எந்த ஆசையும் கிடையாது. எங்களுக்கு வந்து தளபதி வந்திருக்காரு, அவருக்காக நாங்க இறங்கி என்ன வேலைனாலும் செய்வோம். நாங்க எந்த விஷயத்துக்கும் ஆசைப்பட்டு வரல, எல்லாமே அவருக்காக வந்திருக்கோம். நாங்க எல்லார் வீட்லயும் அவர் இருக்காரா? இப்ப இனிமே வந்து சினிமால இல்ல அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு, களத்துல இறங்குறாரு. எவ்வளவு பெரிய சம்பளத்தை விட்டுட்டு அவர் வந்திருக்கிறாரு. உயிருக்கே ஆபத்து இந்த ஒரு விஷயம். இந்த இவ்வளவு பெரிய ஒரு ரிஸ்க் எடுத்து வந்திருக்காருன்னா, காசு சம்பாரிச்சோம் சந்தோஷமா இருந்துட்டு வந்திருக்கலாம். தான் உயிரையே பணைய வச்சு எனக்கு வந்த ரசிகர்கள் இன்னைக்கு திருச்சியில அவருக்கு தங்கறதுக்கு ரூம் கூட தரல. புரியுதுங்களா? இதே மாதிரி சினிமால ஆரம்ப கட்ட நிலையில அவருக்கு ரூம் தராம இருந்தாங்க. இதே மாதிரி சினிமா துறையில ஆரம்பத்துல அவருக்கு ரூம் தராம இருந்தாங்க. இன்னைக்கு அவரு
சினிமா ஃபீல்ட்ல உச்சகட்டத்துல இருக்காரு. அதே 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 தான் நாங்க ராசியா நினைக்கிறோம். நீங்க தரலையா? ரசிகர் வீட்டுல எங்க தலைவர் வந்து தங்குறாரு, கண்டிப்பா உச்சத்துல போவாரு. 2026 நம்ம தளபதி விஜய் தான். நான் அவரோட ஃபேன், அவருக்காக தான் வந்திருக்கேன். நான் அவர் கண்டிப்பா வருவாரு, எல்லாத்துக்கும் நல்லது செய்வாரு. அந்த நம்பிக்கையில தான் நாங்கெல்லாம் இருக்கோம். வரவேற்பு கொடுக்க போறீங்களா? என்ன மாதிரி பண்ண போறீங்க? அவரை வெல்கம் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம். அவர் கண்டிப்பா வெல்கம் பண்ணுவோம். அவர் கண்டிப்பா வரணும். எனக்கு யாருமே இல்லைங்க, அவரை தாங்க மகனான்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஆளு தான் இருக்கிறேங்க சார், அவ்வளவுதான். எனக்கு பேச தெரியாதுங்க. அவரை தான் மகனா, அம்மா, அவ்வளவுதான். வணக்கம் சார். நான் வந்து ஒரு தமிழச்சி அந்த பேட்டி கொடுக்கல ரொம்ப பெருமைப்படுறேன். நான் வந்து எனக்கு 3 பெண் குழந்தைகள் இருக்கு. நான் வந்து லா படிச்சுட்டு இருக்கேன். இப்போ லா ஏன் படிக்கிறேன் அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் இன்னும் முன்னுரிமை அடையலை, அது எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. அதனால இப்போ லா படிச்சுட்டு இருக்கேன். பிளஸ் தளபதி வந்து தமிழக வெற்றி கழகம் கட்சி தொடங்கி பெண்களுக்காக முன்னுரிமை கொடுக்கணும், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு இறங்கி வந்திருக்காங்க. அது ஒரு பெரிய வரவேற்கத்தக்கது. டாக்டர் அம்பேத்கர் அவர் என்ன கொள்கைகள் சொல்லியிருக்காரு, அவர் சாதியை ஒழிக்கணும், அது மட்டும் இல்லை பெண்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கணும், அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து எல்லா கல்வி கிடைக்கணும், அதே மாதிரி கொள்கைகளை கொண்டு வந்திருக்காரு. ஆனா எங்க தளபதி அவரோட கொள்கைகளை பின்பற்றி தமிழக வெற்றி கழகத்தை கொண்டு போறாரு இல்லைங்களா, அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா கொள்கை தலைவர்களோட கொள்கையை ஃபாலோ பண்ணவங்க யாரும் தோத்துதான் சரித்திரமே கிடையாது, எல்லாமே சக்சஸ் தான். பானுமதி சார்.